Taste the Daily. கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணங்களை செலுத்தாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பில் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மாணவர்களின் கல்வித் தொகையை செலுத்த வக்கில்லாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்திற்கு 2020 அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அடிக்கல் நாட்டிய 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடம் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கிடப்பில் போடப்பட்ட அவலம். மக்கள் மீது அக்கறையில்லாத நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசால் அரசு சேவைகளுக்காக பல இடங்களுக்கு அலைய வேண்டிய கட்டாயத்தில் மக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தன்னை ஏமாற்றி மிரட்டி திருமணம் செய்த திமுக நிர்வாகி மீது புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகி 15க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார். காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்த தன்னை பல்வேறு நபர்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளுமாறு தனது கணவர் கட்டாயப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. தனக்கு சிகரெட் துண்டுகளால் உடல் முழுவதும் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் இளம்பெண் வேதனை. டார்ச்சர் பண்ணி என்ன வறுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணாங்க. அம்மாவும் வரல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இவங்கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல முடியல, இவர் கொடுத்த டார்ச்சர்ல நான் பாய்சனே குடிச்சிட்டேன். திமுக நிர்வாகிக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைத்துவிட்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. நான் திமுகவில் உள்ளேன், தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் பெற்றோரை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் வேறு வழியின்றி திருமணம் செய்து கொண்டதாக இளம்பெண் புகார். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி 7 பொண்ணுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அவங்க பொண்டாட்டி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியாம ஏமாத்தி கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டா எனக்கு குழந்தை இல்ல, உன்னை எப்படி பார்த்துப்ப நடிச்சுட்டு நைட் ஆனா சைக்கோ மாதிரி உடம்பெல்லாம் கடிக்கிறது, போட்டு அடிக்கிறது, வெளில ஓட முடியாம கதவை லாக் பண்றது, இந்த மாதிரியே பண்ணி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்த தெய்வ செயல் ரத்னம் திமுக நிர்வாகி என்பதால் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. பிரஷர் தாங்க முடியாம எல்லா இடத்துலயும் அலைஞ்சோம். நகர காவல் நிலையம், தாலுகா காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம், டிஜிபி ஆஃபீஸ் எல்லா இடத்துக்கும் போனேன். எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட போனேன். அங்கிருந்து ஃபார்வர்ட் ஆகி லெட்டர் வருது, ஆனா இவங்க மேல எடுக்க மாட்டாங்க. அப்படியே எஃப்ஐஆர் போட்டாலும் நான் கொடுக்குற லெட்டரை மறிச்சிட்டு அவனுக்கு சாதகமா போடுறாங்க. ஏன்னா அவன் டிஎம்கேல இருக்கிறான்றதால பயந்துட்டு. திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தனக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ரவியிடம் பாதிக்கப்பட்ட பெண் முறையீடு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிய திமுக நிர்வாகி ஸ்டாலினோடும் உதயநிதி ஸ்டாலினோடும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட வெளியீடு. உங்களோடு நிற்கும் திமுக உடன்பிறப்புகளால் இன்னும் எத்தனை பேர் இளம் பெண்களின் கற்பை சூறையாட போகிறார்கள் என மக்கள் கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்திருப்பது ஸ்டாலினின் அப்பட்டமான அரசியல் நாடகம் என மக்கள் விமர்சனம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் பாலியல் குற்ற செயலால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை ஆயிரங்களை கடந்துள்ளது. அவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் அரசு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமா எனவும் கேள்வி. புதுமண தம்பதி போல் குடும்பத்துடன் ஊட்டியில் போட்டோ ஷூட் நடத்திய ஸ்டாலின்.
தமிழகத்தில் கொலை, கொள்ளை, குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் இதுபோன்ற ஷூட்டிங் எல்லாம் தேவைதானா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 5 நாட்களில் 17 கொலைகளும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊட்டியில் குடும்பத்துடன் போட்டோ ஷூட் நடத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு குற்றங்களால் தவிக்கையில் முதல்வரின் குதூகலம் தேவையா என்றும் மக்கள் ஆதங்கம். பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வரும் நிலையில் ஊட்டி குளிரில் குதூகலமாக போட்டோ ஷூட் நடத்தும் ஸ்டாலின். மொத்தத்தில் கும்பி எரியுது, குடல் கருகுது, குழுகுழு ஊட்டி போட்டோ ஷூட் கேட்கிறதா முதல்வரே என்று ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விசாகனிடம் விசாரணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள விசாகன் வீட்டில் அவரது மகனிடமும் தொடரும் அமலாக்கத்துறை விசாரணை. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள விசாகனின் வீட்டிற்கு அருகே வாட்ஸ்அப் சாட்களின் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்கள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. வாட்ஸ்அப் சாட்களின் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்களை விசாகனின் வீட்டில் இருந்து யாரும் கிழித்து வீசினார்களா எனவும் விசாரணை. சென்னையில் டாஸ்மாக் அதிகாரிகள் சிலரது வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. சூளைமேடு, ராயப்பேட்டை, பெசன்ட் நகர், சேத்துப்பட்டு, தேனாம்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை. திமுகவினருக்கு நெருக்கமான டான் பிக்சர்ஸ் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு, அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. பண மோசடி வழக்கு தொடர்பாக நடந்த சோதனையில் உதயநிதி பினாமியின் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 8,71,239 பேர் எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 8,17,261 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவிகள் 95.88% பேரும் மாணவர்கள் 91.74% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 4.41% மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 91.26% மட்டுமே தேர்ச்சி பெற்ற நிலையில் தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99% தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரசிகர் மன்ற தலைவரை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினால் அரசு பள்ளிகளின் தரம் எப்படி உயரும் என்று பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.9% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதெல்லாம் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. 98.31% தேர்ச்சி பெற்று சிவகங்கை மாவட்டம் முதலிடத்திலும் 85.44% தேர்ச்சி விகிதத்துடன் கடைசி இடம் பிடித்த வேலூர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு செய்ததாக வெற்று விளம்பரம் செய்து வந்த நிலையில் தேர்ச்சி சதவீதம் 90% ஏன் தாண்டவில்லை என்று மக்கள் கேள்வி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 15,652 பேர் புறக்கணித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பள்ளிகளில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வை புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் நிர்வாக சீர்கேடுமே இதற்கு காரணம் என பெற்றோர்கள் வேதனை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்துகள். வெற்றி தோல்வி என்பது வாழ்வில் தற்காலிக நிகழ்வே. உங்களின் முயற்சிகளை மறுபரிசீலனை செய்து வெற்றிக்கான வழிகளை தேடி முன்னேறுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. (8,07,098) பேர் எழுதிய 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 7,43,232 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.09% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு.
11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 88.70% மாணவிகள் 95.13% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவிகளே அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகள் 98.03% பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் அரசு பள்ளிகள் 87.34% பேர் மட்டுமே தேர்ச்சி. ரசிகர் மன்ற தலைவரையெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினால் எப்படி அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் உயரும் என்று பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. தினமும் 10 லட்சம் பயனாளர்களுக்கு சேவை வழங்குவதாக 2024இல் ஐநா விருது பெற்ற ஸ்டாலின் அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஐநா பாராட்டு தங்களது பசியை ஆற்றுமா என மக்களை தேடி மருத்துவ திட்ட பணியாளர்கள் வேதனை. கோவையில் காதல் தொடர்பான விவகாரத்தில் போதை ஊசி செலுத்தப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. 4 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பேருந்து நிலையத்தில் 100 கிராம் கஞ்சாவை விற்க முயன்ற இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறு நகரங்களில் கூட கஞ்சா விற்பனை அதிகரித்து இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 6 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சுதந்திரமாக நடமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் கலங்கரை என்ற போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் திறப்பு. போதைப் பொருட்களை ஒழிக்காமல் போதை தடுப்புக்கு இது மட்டும்தானா தீர்வு என பொதுமக்கள் கேள்வி. சேலம் மத்திய சிறையில் பிஸ்கட் பாக்கெட்டுக்குள் கஞ்சா மறைத்து வைத்து கைதிக்கு கொடுக்க முயன்ற நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறை காவலர்கள் மீது சிறிதும் பயமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடல் நீரை குடிநீராக்குவதற்கான உயரழுத்த பாலிமெரிக் சவ்வை உருவாக்கியுள்ள DRDO கடலோர பகுதிகளில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அசத்தல் கண்டுபிடிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே கல்லூரி மாணவரை தாக்கிய போதை ஆசாமிகள். திறனற்ற திமுக அரசு மதுவை ஒழிக்காததால் போதை ஆசாமிகள் அடிதடியில் ஈடுபட்டு அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் கவுண்டநாயக்கன் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட கொடூரம். வேங்கை வயல் சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொடூரம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரெக்டாக ஒரு 5 மாதம் இருக்குங்க. இதில் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு 3 பேர் இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க மதியான நேரத்துலைங்க. 6 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். சரியா, இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மூடி பார்த்தீங்கன்னா இந்த 2 மூடியுமே இப்போ தான் நேத்தான் போட்டிருக்கிறாங்க. இதில் மூடியே கிடையாதுங்க. இது குப்பை எல்லாமே நேத்தா வந்து கீழே வால்வையை மொத்தம் கீழே வந்து மெயின் வால்வையை ஓபன் பண்ணி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாளுக்கு புஷ்ப பல்லக்கு. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளிய பக்தவச்சல பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்வதேச நிதி ஆணையம் கொடுத்த நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் கையில் செல்வதற்கு வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு. $14 கோடி நிதியை மசூத் அசார் என்ற தீவிரவாதிக்கு பாகிஸ்தான் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சிக்கிய வைர வியாபாரி நீரவ் மோடியின் ஜாமீன் மனு நிராகரிப்பு.
லண்டன் நீதிமன்றம் அதிரடி. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதுவரையிலும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு தொடரும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி 12.7% அதிகரிப்பு, இறக்குமதி 15.7% ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்புடன் விஞ்சியுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் T20 தொடர் போட்டிகளுக்கான இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது.